ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 9 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது, அது எந்தெந்த கம்பெனியில் இருக்குது, இன்னும் எந்த கம்பெனிக்கு எவ்வளோ நாள் வேகன்சிஸ் போகும் கவுன்சிலிங். இப்போ எக்ஸாம்பிள் பிசினா இன்னும் எவ்வளோ நாள் வாய்ப்பு இருக்குது, எம்பிசினா இன்னும் எவ்வளோ நாள் வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து அந்த வீடியோ போடும்போது சொன்னேன், ரொம்ப நெட் இஷ்யூவாக இருக்குது, நான் சாட்டர்டே கொடுக்குறேன்னு சொன்னேன். பட் சாட்டர்டே வந்து நான் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் என்னோட நியர்பை ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே நடக்குதுன்றனால நேற்று வந்து மார்னிங் 8 o'clock வந்து அவங்க சவுண்டு சிஸ்டம் ஆரம்பிச்சது. நியர்லி நைட் 10:15 வரைக்குமே சவுண்ட் சிஸ்டம் போயிட்டே தான் இருந்துச்சு. காலைல ஸ்போர்ட்ஸ் டே, ஈவினிங் வந்து ஆனுவல் டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நாய்ஸை வந்து கொஞ்சம் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால தான் நேற்று கொடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல் தான் பார்க்க போகிறோம். நம்ம எஸ்சி ஜென்ரலில் பாருங்கள் நமக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா 321 வேகன்சிஸ் இருக்குது. நேற்று எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னா டே 8லன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 347 வேகன்சிஸ் இருக்குது. இப்போ 321ன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 26 வேகன்சிஸ் வந்து டே 9ல் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. அண்ட் தென் டே 9ல் சொன்னால் ஆப்சன்டீஸ் நிறையா இருக்குது. 103 சம்திங் சொன்ன ஆப்சன்டீஸ். ஸோ ஆப்சன்டீஸ் வந்து எல்லாருமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க நாளுக்கு நாள். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து டைப்பிஸ்டிக் எல்லாரும் வருவாங்கன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அந்த மாதிரி எல்லோரும் வர மாட்டாங்கப்பா, சில பேர் மட்டும்தான் வருவாங்க. ஆக்சுவலாக வந்து ஏன் ஆப்சன்டீஸ் வந்து இவ்வளோ இதாகுது அப்படின்னா மேபி போஸ்டிங்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு டிஃபர் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 55 வேகன்சிஸ் இருக்குது. 8ல் வந்து நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 58 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 3 வேகன்சிஸ் தான் நமக்கு எடுத்திருக்காங்க எஸ்சி உமனில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 14 வேகன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாரி, இந்த 14 வேகன்சிஸு என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிஎஸ்டிஎம், எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம். இந்த 26 வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம். எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இங்கே 26 கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 32 இருந்துச்சு. ஸோ 26 அப்படின்னா 6 பேர் எடுத்துட்டாங்க ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் எஸ்சி. இதே எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 14 அப்படின்னு பார்த்தா நேற்று 16 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 2 வேகன்சிஸ் தான் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதோட நமக்கு எஸ்சி முடிந்து விட்டது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 128 வந்து பாருங்கள் எஸ்டி ஜென்ரல். எஸ்டி வந்து ஜென்ரல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 128 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. அந்த எஸ்டி ஜென்ரலில் வந்து 128 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நமக்கு டே 6, டே 7, டே 8, டே 9 இந்த 4 நாள்லையுமே 6, 7, 8, 9 இந்த 4 நாள்லையுமே யாருமே எடுக்கலப்பா எஸ்டி ஜென்ரலில். ஸோ 128 வேகன்சிஸ் அப்படியே தான் நமக்கு இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க 128 பக்கத்தில் இருக்க 6 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து உமன் எஸ்டி உமனுக்கானது. சாரி, 6ன்றது பார்த்தோன்னா எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், சாரி எஸ்டி ஜென்ரல் அதோட பிஎஸ்டிஎம். ஸோ அதில் நமக்கு இன்னும் 6 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 6மே வந்து என்றைக்கு ஃபில் பண்ணி வந்தாக்காங்க அப்படின்னா வந்து ஃபில்லே ஆகலப்பா. டே 1ல் இருந்துமே அந்த 6 வேகன்சிஸ் அப்படியே தான் கேரி ஆகிருக்கு. இந்த 6 வேகன்சிஸ் வந்து இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட எடுக்கல. அந்த 6 வேகன்சி அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் 2 என்ன அப்படின்னா எஸ்டி ஜென்ரல், சாரி உமன், எஸ்டி உமன் அந்த 2மே வந்து நமக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு டே 1லேருந்து யாருமே நமக்கு எடுக்கலை. ஆமாம், எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா யாருமே எடுக்கலை. இந்த 2 வேகன்சிஸும் சரி, இந்த 6 இது வரைக்கும் சேஞ்சஸே இல்லாமல் தான் இருக்குது. இந்த 3 என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம் அந்த இதில் யாரும் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுவும் யாருமே எடுக்கலப்பா. ஸோ எஸ்டியில் வந்து நமக்கு பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மு, அதுக்கப்புறம் உமனு அதெல்லாம் வந்து யாருமே இன்னும் எடுக்கல. டே 1லேருந்து நம்ம அப்படியே கேரக்டராக இருக்குது எஸ்டிக்கு. ஸோ இதான் வந்து எஸ்டிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்கான்னு பார்க்கலாம். எஸ்டி முடிஞ்சதுக்கப்புறம் எம்பிசி இருக்காங்க. எம்பிசி ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 24 வேகன்சிஸ்ன்னு நினைக்கிறேன். எம்பிசி ஜென்ரல் ஆமாம் 24 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஆனால் பட் நமக்கு எப்போ 62 வேகன்சிஸ் இருந்துச்சு டே 8ல். ஸோ ஒரு நாளில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டே 9ல் மட்டும்
ஸோ 38 பேர் வந்து எம்பிசி ஜென்ரலில் மட்டும் நமக்கு டே 9ல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா 13ன்னு பார்த்தோம் எம்பிசி உமன். ஸோ இங்கே 13 அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அன்னைக்கு 28 இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி 13 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 பேர் வந்து எம்பிசி உமனில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் டே 9ல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 13, 34ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 13 வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ நம்ம 23, 13 பார்த்துட்டோம். 34, 41 வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வருது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து இன்னுமே மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகாமல் தான் இருக்குப்பா. ஆத்தோவில் மட்டும்தான் ஒரு 2-3 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. மித்தபடி வந்து டிடபிள்யூவில், எக்ஸ் சர்வீஸ் மேனில், அதுக்கப்புறம் பிடபிள்யூடிலே வந்து சில அது இல்லாமல் இருக்கிறது இன்னும் ஃபில்லப்பே ஆகலை. ஆத்தோவுமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 இல்லாட்டி 4 வேகன்சிஸ் தான் போயிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மித்தபடி வேறு எந்த வேகன்சிஸும் போகலை. நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நமக்கு 9 வேகன்சிஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ நேற்று வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 17 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ 9 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 8 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 8 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த உமன் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. நேற்று எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 7 இருந்துச்சு. ஸோ 4 பேர் எடுத்து நமக்கு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஜென்ரல். ஸோ பிசி ஜென்ரல் வந்து நமக்கு 37 வேகன்சிஸ் இருக்குது. பிசி ஜென்ரல் 37 வேகன்சிஸ் இருக்குது. எவ்வளோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முதல் 91 வேகன்சிஸ் இருந்துச்சு. 91ல் 54 வேகன்சிஸ் வந்து ஒரே நாளில் ஃபில்லப் ஆகிருக்குப்பா. பிசி ஜென்ரலில் 54 வேகன்சிஸ் வந்து டே 9ல் மட்டும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அவைலபிள் நமக்கு வந்து 37 இருக்குது. ஸோ இது பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 வேகன்சிஸ் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு 36 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ 36ல் வந்து நமக்கு 13 தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி 23 வேகன்சிஸ் வந்து நமக்கு டே 9ல் இருந்து மட்டும் நமக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். பிசி பிஎஸ்டிஎம் 12 இது 4. ஸோ இந்த 12ன்றது தான் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஸோ நமக்கு மொத்தம் 29 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ 12 தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க டே 8ல் டே 9ல் மட்டும். அதே மாதிரி இங்கே நமக்கு 4 தான் இருக்குது. அந்த 4 என்ன அப்படின்னா வந்து பிசி உமன் பிஎஸ்டிஎம். ஆக்சுவலாக நமக்கு 11 இருந்துச்சு. இப்போ 4 தான் இருக்குது அப்படின்னா 7 பேர் எடுத்துட்டாங்க. அவ்வளோதான், 7 பேர் எடுத்துட்டாங்க ஒரே நாளில் 7. இதில் வந்து இந்த மாதிரி பிசி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பிசி முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் டர்ன் இந்த 38 பாருங்கள். அது ஜென்ரல் டர்ன் ஜென்ரல். ஸோ அந்த 38ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 71 வேகன்சிஸ் அவைலபிள் ஆச்சு. இப்போ நமக்கு 38 தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 33 மெம்பர்ஸ் வந்து ஒரே நாள் வந்து ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் எடுத்திருக்காங்க. இது ஜென்ரல் டர்ன் உமனில் வந்து 4 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 25 வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஒரே நாளில் 21 வேகன்சிஸ் வந்து ஜென்ரல் டர்ன் உமனில் எடுத்திருக்காங்க. 21 வேகன்சிஸு. நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் அது இங்கே இல்லை. ஓகே, நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இங்கே 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம். ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் நமக்கு மொத்தம் 21 வேகன்சிஸ் இருந்துச்சு. இப்போ 3 தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 18 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு.
ஸோ ஜென்ரலில் இதே வந்து ஜென்ரல் டேர்ன் உமன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 தான். ஸோ ஜென்ரல் டேர்னில் இன்னும் நமக்கு உமன் பிஎஸ்டிஎம்மில் நமக்கு சாரி இங்கே பிஎஸ்டிஎம் நினைக்கிறேன், இந்த ஒன்று தான் நமக்கு பிஎஸ்டிஎம் நினைக்கிறேன். இல்லையே ஜென்ரல் டேர்ன் உமன் பிஎஸ்டிஎம். ஸோ அந்த 6 இருக்குப்பா. நேற்று 9 இருந்துச்சு, இப்போ இன்றைக்கி 6 இருக்குன்னா 3 பேர் தான் எடுத்திருக்காங்க இன்னமும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஜென்ரலில் நமக்கு 3 இருக்குது. உமனுக்குன்னு பார்த்தா 1 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சொன்னது கரெக்டு தான், 1 தான் இருக்குது. ஸோ நம்ம 8 பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா 9 வேக்கன்சிஸில் வந்து 1 போச்சு அப்படின்னா 8 பேர் எடுத்திருக்காங்க நமக்கு உமனில் மட்டும் ஜென்ரல் டேர்னில் பிஎஸ்டிஎம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 128 வேக்கன்சிஸ் இருக்கும். எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தோம் அப்படின்னா 36 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சிஸ் இருக்குது. நமக்கு நேற்று எவ்வளோ இருந்துச்சுன்னா 38 இருந்துச்சு, 2 வேக்கன்சிஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது உமன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஏ உமன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 15 வேக்கன்சிஸ் இருக்குது. நமக்கு வந்து 17 வேக்கன்சிஸ் இருந்துச்சு, 2 பேர் எடுத்து 15 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. இது உமனு. இதே வந்து பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 16, 15 இருக்குது பாருங்கள், அதான் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம். எஸ்சிஏல வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த சேஞ்ச் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 17 வேக்கன்சிஸ்லேருந்து 15 வேக்கன்சிஸாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சேஞ்சஸே இல்லை. இந்த 16 அப்படியே தான் இருக்குது. இந்த 15 மட்டும் தான் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எஸ்சிஏ. ஆக்சுவலாக அடுத்து வந்து நம்ம யார் இருக்காங்க அப்படின்னா பிசிஎம் ஜென்ரல் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசிஎம் ஜென்ரல் 79 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த 79 வேக்கன்சிஸ் வந்து எப்படி ஃபில்லப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 81 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 2 வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆகி 79 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே உமன்னு பார்த்தோம் 35 வேக்கன்சிஸ் இருக்குது. அது 36 இருந்துச்சு, ஒரே ஒரு வேக்கன்சிஸ் ஃபில்லப் ஆகி 35 வேக்கன்சிஸ் இருக்குது இன்னுமே நமக்கு. இதே பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 21 வேக்கன்சிஸும் அந்த 7 வேக்கன்சிஸும் அப்படியே தான் இருக்குது. 7 வந்து உமன் பிஎஸ்டிஎம் பிசிஎம்மில், இது வந்து பிசிஎம்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21. ஸோ எல்லாமே நம்ம போயிட்டு இன்னும் நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 1495 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், நமக்கு இன்னும் 1495 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே 0 கொடுத்துருக்காங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஃபில் ஆயிடுச்சுன்னா பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப் இன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கோஆப்ரேஷன் தமிழ்நாடு லிமிடெட். ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு இதாகிடுச்சு. ஸோ இதிலலாம் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இன்னும் அது ஃபில் ஆகாமல் தான் இருக்குது நமக்கு, அந்த ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபில் ஆனது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நமக்கு 9 ஃபில் ஆச்சு. பிசிஎம் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது தனியாக அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு அது எவ்வளோ நாளைக்கு அந்த கம்யூனலுக்கு கவுன்சிலிங் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு 9 டேஸ் முடிஞ்சிருச்சு கவுன்சிலிங்கு. ஸோ கம்மிங் மண்டே நாளைக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு 10th டே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல்னு பார்த்தோன்னா நமக்கு 38 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல், ஸோ அது யார் வேணால் எடுக்கலாம். அது இல்லாமல் ஜென்ரல் டேர்ன் பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு 41 வேக்கன்சிஸ் இருக்குது ஜென்ரல் டேர்னில் வித் பிஎஸ்டிஎம்மோட சேர்த்து. இதே ஜென்ரல் டேர்ன் உமனில் பார்த்தோம் அப்படின்னா 4 + 1 5 தான் இருக்குது. ஜென்ரல் டேர்னில் உமனுக்கு வித் பிஎஸ்டிஎம் சேர்த்தாலே நமக்கு 5 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஜென்ரல் டேர்ன் இதுக்கு. இதே இப்போது பிசிக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிசிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி ஜென்ரலில் நமக்கு 37 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் சேர்த்தோம் அப்படின்னா 12 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலில் 49 வேக்கன்சிஸ் இருக்குது பிசிக்கு. இது வந்து பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ரெண்டுமே சேர்த்து தான். இதே உமனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 13 4 இருக்கா, 17 தான். 13
13 நாள் 17. ஸோ 17 தான் இருக்குது. ஸோ மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசிக்கே எவ்வளவு இருக்குது அப்படின்னா 66 வேக்கன்சிஸ் தான் இருக்குது பிசிக்கு. இது வந்து பிசி உமன், பிசி ஜென்ரல் எல்லாம் சேர்த்து நமக்கு 66 வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் அதனால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து நமக்கு 66 வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு டே 10ல் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே 11ல் போச்சு அப்படின்னா அது ரொம்ப ரேர் தான்ப்பா. மேபி வந்து இதில் எடுக்காமல் அந்த சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் எடுக்காமல் இருந்தால் அந்த இது ஃபில் ஆகாமல் இருந்தால் நமக்கு டே 11 கவுன்சிலிங் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் நாளைக்கு டே 10 நான் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். கவுன்சிலிங் போடும்போது பிசிக்கு கண்டிப்பாக 9 டேஸ் கவுன்சிலிங் வரும்ப்பா. கண்டிப்பாக 9 டேஸ் வரும் ஆப்சன்டீஸ் வரனால. 10th டே மார்னிங் பேட்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள் நமக்கு 9th டே வரைக்கும் இருந்திருக்கு, 10th டேக்கும் வருது. சில பேர் சொன்னாங்க 7th டே 8th டேவே ஃபில் ஆகிரும்னு. ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த ஹேண்ட்லூம் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் பட் நம்மளோட வியூவர்ஸ் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நான் ஹேண்ட்லூம் தான் எடுத்தேன், ஏன்னா எனக்கு கோட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. எம்பிசிக்கு 9th டே கவுன்சிலிங் போனவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஹேண்ட்லூம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிசி நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசின்னு பார்க்கலாம். எம்பிசி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 24 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 9 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் 33 வேக்கன்சிஸ் ஜென்ரலில் இருக்குது. பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம். உமன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வந்து இருக்குது. உமனுக்கு வந்து 13, அதோட பிஎஸ்டிஎம் வந்து 3 16. உமனுக்கு வந்து வெறும் 16 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ மொத்தம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 49 வேக்கன்சிஸ் தான்ப்பா இருக்குது நமக்கு எம்பிசியில். ஸோ மேக்ஸிமம் எம்பிசியுமே நமக்கு டே 10 கவுன்சிலிங் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னது வந்து டே 9ல் எம்பிசி முடிஞ்சிடும், டே 10ல் கண்டிப்பாக எம்பிசி முடிஞ்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதனால தான் அந்த ப்ரோவையும் வந்து கோர்ட்டில் தான் மேக்ஸிமம் இருக்குன்ற மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்து ஜென்ரலுக்கு தான் சொல்ல, ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாதனால உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் தனியாக சொல்கிறேன். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, டிடபிள்யூக்கு, பிடபிள்யூடிக்கு எவ்வளோ இருக்குன்னு அது தனியாக நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்ம எம்பிசிக்கு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஸ்சி ஜென்ரலில் பார்க்கலாம். எஸ்சி ஆக்சுவலாக வந்து எஸ்சிக்கு வந்து நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும்ப்பா நமக்கு. இன்னுமே பாருங்கள் 321 ஜென்ரலில் 321 வேக்கன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 26 இருக்குது. 321, 26 இது பிஎஸ்டிஎம், இது வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஜென்ரல்லையே நமக்கு இன்னும் 347 வேக்கன்சிஸ் இருக்குது நமக்கு. ஸோ ஜென்ரலில் மட்டுமே இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து உமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 55 பேர் இருக்காங்க. 55 பிஎஸ்டிஎம்னு பார்த்தோம் அப்படின்னா 14 இருக்குது. ஸோ உமனுக்கு எஸ்சியில் வந்து உமனுக்கு இன்னும் 69 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா நாள் வரும்ப்பா. மேக்ஸிமம் வந்து இப்போது வந்து நம்ம வந்து ஃபெப்பு 3 அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இன்னுமே வந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கனால நம்ம ஓவரால் ரேங்க் வரும்போது எல்லோரும் கலந்து தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இன்னுமே நமக்கு வந்து ஒரு நான் வந்து 14 டேஸ் ஆகும்னு சொன்னேன். 14 டேஸ் 15 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஃபில் ஆகிறதுக்கு. இப்போக்கி நம்ம 9 டேஸ் பிடிச்சோன்னா கண்டிப்பாக 14 வரைக்கும் கண்டிப்பாக இன்னும் 4 to 5 டேஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது நமக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா 416 வேக்கன்சிஸ் இருக்குது இன்னும் நமக்கு எஸ்சியில். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எஸ்சியே பார்க்கலாம். எஸ்சின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் நமக்கு 36 வேக்கன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் ஒரு 16 வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 52 வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஜென்ரலில். உமன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன் வந்து பிஎஸ்டிஎம் வித்தவுட் பிஎஸ்டிஎம்னு பார்த்தோன்னா 15 இருக்குது. ஸோ 30 எஸ்சிஏ. ஸோ நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 52 + 30 அப்படின்னா 82. ஸோ இதுக்குமே வேக்கன்சிஸ்க்கு வந்து இருக்குப்பா. இன்னும் நமக்கு மேக்ஸிமம் வந்து 4 டேஸ் கூட போக வாய்ப்பு இருக்குது. 4 டேஸ் ஆமாம். ஏன் அப்படின்னா அது வந்து எஸ்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே வரைக்குமே நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாள் அந்த கணக்கில் சொன்னேன். எஸ்சிஏ வந்து நமக்கு 82 வேக்கன்சிஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து 3 டேஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 4th டே வந்தாலும் ஆப்சன்டீஸ்னால வரலாம். ஏன்னா ஒரே நாளில் 3 நாளில் 82 ஃபில் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆக்சுவலாக நான் டெய்லி சொல்லும்போதே சொன்னேன், பிசியும் எம்பிசியும் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டே போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் எஸ்சிஏ முடிஞ்சிருச்சு. எஸ்டி ஜென்ரல் பார்க்கலாம். எஸ்டி ஜென்ரல்னு பார்த்தோன்னா 128 இருக்குது. பிஎஸ்டிஎம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 134 வந்து எஸ்டி ஜென்ரல்லே இருக்குது. எஸ்டி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா அது கம்மியாக தான் இருக்குது. 2 + 3 5ன்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 139 வேக்கன்சிஸ் இருக்குப்பா நமக்கு எஸ்டிக்கு. ஸோ இதுவுமே நமக்கு வந்து 140 வேகன்சிஸ் கிட்ட இருக்குங்கும்போது இதுவுமே மேக்ஸிமம் நமக்கு 4 டேஸ் கூட வரலாம். 4 டேஸ் 5 டேஸ் கிட்ட வரலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 1 வீக் வந்து இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. பிசி எம்பிசி மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ மித்தெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அட்லாஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிசிஎம் பார்க்கலாம். பிசிஎம் வந்து நமக்கு 79 வேக்கன்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் 21 இருக்குது. இது வந்து ஜென்ரலில். இது வித்தவுட் பிஎஸ்டிஎம், இது பிஎஸ்டிஎம். ஸோ ஜென்ரல்லே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 79 + 21ங்கும்போது 100 இருக்குது. ஸோ நமக்கு இதுவே நமக்கு 100 இருக்குது. அது இல்லாமல் உமனுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 35 + 7ங்கும்போது 42 வேக்கன்சிஸ் இருக்குது. நமக்கு இன்னும் 142 வேக்கன்சிஸ் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குவா பிசிஎம்மில். ஸோ விஏஓ வந்து மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு ஸ்பெஷல் கேட்டகரி தவிர. பிசிஎம்மில் வந்து விஏஓ இன்னும் அவைலபிளில் இருக்குது. அண்ட் தென் எஸ்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ்டிலேயும் வந்து விஏஓவில் அவைலபிள் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாமல் இன்னும் வேறு யாருக்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிடபிள்யூசிசி ஒருத்தவங்க கேட்டிருந்தேன் எனக்கு விஏஓ கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இன்ன வரைக்குமே உங்களுக்கு ஃபில் ஆக ஆரம்பிக்கலப்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரேங்க் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் இது வந்து நமக்கு இன்னும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1495 வேக்கன்சிஸ் இருக்குது மொத்தத்துக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு அனாலிசிஸ். ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் வந்து இது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து ஜென்ரல் டேர்ன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளில் வந்து நமக்கு வந்து 51 பேர் 40 பேர் அந்த மாதிரி ஃபில் ஆகுறதுனால தான் நமக்கு ஜென்ரல் டேர்னில் வந்து கம்மியாக இருக்குது. இதே வந்து பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி ஜென்ரல்லையும் பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 60 பேர்கிட்ட 50 55 53 60 பேர்கிட்ட எடுக்கிறாங்க பிசி ஜென்ரலில். ஸோ அதனால தான் வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குப்பா. இதே பிசி உமன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அது வந்து 25 கீழே 22 21 23 24 இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு இன்னும் அவைலபிள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 13 மட்டும்தான் இருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 3 5 2 அந்த மாதிரி இருக்கிறனால 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பிசி போயிட்டுருக்கு. எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி மேக்ஸிமம் வந்து ஆல்டர்னேட் டேஸ் மாதிரி போகுது. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 55 பேர் எடுத்திருக்காங்க, ஒரு நாளைக்கு 44 பேர் எடுத்திருக்காங்க, ஒரு நாளைக்கு 33 பேர் எடுத்திருக்காங்க, ஒரு நாள் 61 பேர் எடுத்திருக்காங்க எம்பிசி ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து நான் உங்களுக்கு போகிறனால தான் வேக்கன்சி வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிருக்கு. நான் வந்து ஆல்ரெடி நான் டெய்லி கவுன்சிலிங் வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் பிசி எம்பிசி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுப்பா. ஸோ நமக்கு 10th டே வரைக்கும் வருமானது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இதான் ரீசன். ஏன் அப்படின்னா நான் வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் சொல்லிட்டு. ஸோ இனிமேல் இருக்கிற வேக்கன்சிஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் கம்யூனலில் என்ன வேக்கன்சி இருக்குன்றதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இன்னும் வந்து மில்க் ரெக்கார்டு அதுக்கப்புறம் அந்த சிஓயை வச்சு இது பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இன்னும் ஃபில் ஆகலை. ஹேண்ட்லூம்ஸுமே கண்டிப்பாக இன்ன வரைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் 1-2 பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ ஹேண்ட்லூம் வந்து எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 167 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு நாள்லேயே தான் ஹேண்ட்லூம் எடுத்திருக்காங்க. டே 8 வரைக்கும் கூட யாருமே ஹேண்ட்லூம் எடுக்கவே இல்லை. நமக்கு மொத்தம் 194 வேக்கன்சிஸு. ஆனால் இப்போ நமக்கு அவைலபிள் 167 தான் இருக்குது அப்படின்னா 27 பேர் வந்து ஒரே நாளில் ஹேண்ட்லூம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இனிமேல் வந்து ஹேண்ட்லூமில் எடுக்கிறது தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடியும். இல்லை அவங்க எடுக்கல ஆப்சன்டீஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு நாள் தள்ளி தள்ளி போகும்ப்பா. ஏன் அப்படின்னா வந்து டே 8 வரைக்கும் நமக்கு ஹேண்ட்லூம் பற்றி எடுக்கவே இல்லை. டே 9ல் 27 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேட்லேருந்து இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் இது.
பட் இருந்தாலும் வந்து பிசி, எம்பிசி மட்டும் கொஞ்சம் டவுட்டுப்பா. மித்தது வந்து எல்லாத்துக்குமே வேகன்ஸிஸ் நெறையாவே இருக்கு. அவங்களுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து நாளைக்கே தெரிஞ்சிரும். பிசி, எம்பிசி வந்து எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்றத வச்சு நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்க பிசி, எம்பிசியா இருந்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நீங்க மண்டே போறவங்களா இருந்தீங்க அப்டின்னா, வேகன்ஸிஸ் எதுல இருக்கு அப்டின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்டின்னா, கோர்ட்லயே வந்து அந்த அந்த ப்ரோஸ் வந்து கோர்ட்லயே எனக்கு கிடைக்கலப்பா. ஸோ கிடைக்கல. அதனால தான் நான் எடுக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ நான் எடுத்துட்டேன் அப்டின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "ஒரு கோர்ட்ல கூட இல்லையான்னு கேட்டேன்." ஆனா பட் அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணல. ஆனா பட் அவங்க சொன்னது வந்து கோர்ட்ல கிடைக்கல. ஸோ அதனால நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேகன்ஸிஸ் இருக்கா? இருந்தா என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேகன்ஸிஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா, பிசி, எம்பிசிக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, அம் எஸ்சிஏக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ்சிஏக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் எஸ்சி, எஸ்டிக்குலாம் அதிகமா தான் இருக்கு. அதேமாரி பிசிஎம்முக்கும் அதிகமா தான் இருக்கு. ஸோ இந்த 4மே நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு கவுன்சிலிங் நடந்துக்கிட்டே இருக்கும். நெறைய நாள் வரும். அதுவும் இந்த எஸ்சி, எஸ்டி, பிசிஎம்லாம் வந்து இந்த ஒரு மண்டே, டியூஸ்டே அதில வந்து ஃபில் ஆறத வச்சு தான் நான் சொன்னேன். இல்லாட்டினா இன்னும் கூட வரும். ஸோ அந்த 1 வீக் மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வர கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து வேகன்ஸிஸ் வந்து அவைலபிளாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாரி தான் நமக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.